நல்லோரே, மதுரை வாழ் மக்களே, ஓர் அறிவிப்பு. மதுரையை ஆளும் நமது மாமன்னர் மலையத்வஜ பாண்டியர் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்கிறார். அனைவரும் மன்னரை வாழ்த்த வருக வருக. ஓம் நமஸ்தே பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரியம்பகாய த்ரிபுராந்தகாய த்ரிகாலாக்னிகாலாய காலாக்னிஹஸ்தாய நீலகண்டாய ருத்ரேந்திராய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय वृद्धिञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय சுவாமி, நம்முடைய பக்தனாகிய பாண்டியன் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்கிறான். ஆனால் மகப்பேற்றை அடையும் பாக்கியம் அவன் மனைவிக்கு இல்லையே. தாங்கள் மனது வைத்தால் அந்த யாக குண்டத்திலிருந்து ஒரு யோகமுள்ள குழந்தையை உருவாக்கி தர முடியாதா? முடியும், ஆனால் கூடாது. ஏன்? விதி என்று ஒன்று இருக்கிறதல்லவா? ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே ஸ்வாஹா. மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே ஸ்வாஹா. பார்த்தீர்களா, அவர்கள் என்னையும் பூஜிக்கிறார்கள். ஆமாம், பாண்டியரசு குழந்தைக்காக இயங்குவது என் தாய் உள்ளத்தை உருக்குகிறது. அதனால் பாண்டியனின் மகளாக நானே பிறக்கப் போகிறேன். விதியை மீறப் போகிறாயா? மன்னியுங்கள் சுவாமி, யாகத்துக்கும் பூஜைக்கும் பலனுண்டு என்று கூறியவரும் தாங்கள் தானே. தங்கள் சொல்லை மெய்ப்பிக்கத்தான் புறப்படுகிறேன். மலையத்வஜன் மகளாக நீ பிறப்பதால் அவன் மகிழ்ச்சி அடையப் போவதில்லை. புரிகிறது பிரபு. குழந்தையின் உடலில் ஒரு குறையை ஏற்படுத்த நினைக்கிறீர்கள். ஆம். அப்படியானால் அதையும் என் விதியாக ஏற்றுக்கொள்கிறேன். சக்தி, அரகர மகாதேவ, அரகர மகாதேவ. நான் வந்த நேரம் நல்ல நேரம்தான். நாரதா, எங்களுக்குள் ஒரு சர்ச்சை. யார் சொல்வது சரி என்று நீயே சொல். ஐயன் சொல்வதுதான் சரியாக இருக்கும். நாரதா, அன்னை சொல்வதும் தவறாக இருக்க முடியாது. என்ன? நான் நன்றாக மாட்டிக்கொண்டேன். ஐயனே, அம்மையே, நாரதன் வந்தாலே கலகம்தான் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். உங்கள் சர்ச்சையை தீர்த்து வைத்தாலாவது அந்த அவப்பெயர் மாறுமல்லவா? நிச்சயமாக மாறும். அது போதும். உங்களுக்குள் ஒரு போட்டி. அதில் வெற்றி பெறுபவர் சொற்படி மற்றவர் நடக்க வேண்டும். என்ன போட்டி? நடன போட்டி நடத்தினால் வெற்றி எனக்குத்தான். என் பெயரே கூத்தன். எதற்கு இன்னொரு சர்ச்சை? ஆடி பார்த்து விட்டால் தெரிகிறது. அரகர மகாதேவ், அரகர மகாதேவ். ஐயனே, தாங்கள் ஆனந்த தாண்டவம் ஆடினால் உலகம் மகிழும். ருத்ர தாண்டவம் ஆடினால் உலகம் தாங்குமா? எல்லாம் அறிந்தவர் தாங்கள். ஏதும் அறியாதவர் போல் எதற்கு இந்த நாடகம்? அன்னை சக்தி மண்ணில் அவதரிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. அருள் புரிய வேண்டும் ஐயனே, அருள் புரிய வேண்டும். தவமே வடிவான தமிழ்கடலே, எங்கள் மழலை செல்வத்தை ஆசீர்வதியுங்கள். வேண்டாம் அரசே, வேண்டாம். இந்த அமுத குளிர் நிலவை, அழகு தமிழ் பொழிலை ஆசீர்வதிக்கும் தகுதி எனக்கில்லை. தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இது தெய்வீக குழந்தை. மக்கள் என்னாலும் இவளை தொழுது கொண்டே இருப்பார்கள். தடையில்லாத தகமை பெற்ற இப்பெண்ணுக்கு தடாதகை என்று பெயர் சூட்டுகிறேன். தடாதகை பிராட்டியார். தவத்திற் சிறந்த பெரியோர்களே, வேத விற்பன்னர்களே, விலை மதிக்க முடியாத இந்த மழலை செல்வத்தை வேள்வியில் இருந்து பெற்றுள்ளோம். நீங்கள் அந்த வேள்வியை எவ்வளவு ஹிருதயபூர்வமாக செய்திருக்கிறீர்கள் என்பதற்கு இந்த குழந்தையே சாட்சி. அதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாண்டிய மன்னர், மகாராணியார்,
முப்புறம் எரித்தவனே, முக்கண்ணன் அருடைய குழந்தை என்பதை நாங்கள் எக்காலமும் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி படைத்தாயோ? பாண்டிய மன்னா, நீ வருந்த தேவையில்லை. மணவாளனாக வரப்போகிறவரை பார்த்தவுடனேயே உன் மகளின் குறை மறைந்து போகும். என் தங்கை பார்வதி பாண்டிய மன்னனின் மகளாகி ஆண்டுகள் ஆறாகிவிடும். ஆமா, இன்று அவளுக்கு வித்யாரம்பம். அதற்கு முன் நான் அவளை சந்திக்க வேண்டும். இந்த கோலத்திலா? இல்லை, இதோ பார். ஓ, இடைச்சிறுவன் வேடமோ? ஆமா, அல்லிக்கொடி போன்ற உன் இடையை தழுவும் சிறுவன். வெண்ணை திருடும் எண்ணமில்லையே. உன்னை விடவா வெண்ணை சுவைக்கும்? அது சரி, இந்த வேடம் எப்படி? அழகாகவே இருக்கிறீர்கள். கண்ணே, சிறிது நேரம் உனது மடியில் படுக்கட்டுமா? எப்போதும் விளையாட்டு தானா? சிறுவன் தானே, ஏதோ விளையாட்டு புத்தி. வரட்டுமா? என் பெயர் அழகன். பொருத்தமான பெயர். உன்னை பார்க்கும் பொழுது யுகம் யுகமாய் பழகியை போல ஒரு பாசம் இருக்கும். உறவில் உனக்கு அண்ணன் நான். பார்த்ததே இல்லையே. புதிய உறவா? பழைய உறவுதான். இப்போது அதில் ஒரு புதிய உருவம். புரியவில்லையே. இப்போதைக்கு ஒன்று மட்டும் புரிந்தால் போதும். நீ வளர்ந்து பெரியவளாகி கணவன் வீட்டுக்கு செல்லும் வரை பிறந்த வீட்டின் பெருமையைத்தான் காப்பாற்ற வேண்டும். இதுதானே என் பிறந்த வீடு? இல்லையம்மா, இது நீ வளரும் வீடு. கிடைக்கதான். பிறந்த வீடு, வளரும் வீடு, புகுந்த வீடு என்று எனக்கு மட்டும் 3 நியதிகளா? ஆம், இது தேவ ரகசியம். உரிய நேரம் வரும்போது நீயே தெரிந்து கொள்வாய். சரியண்ணா, பிறந்த வீட்டின் பெருமை என்று எது சொல்ல வந்தாயே? சொல்கிறேன் அம்மா. ஆ, ரீ ரீ, ஹரி ஹரி, நமோ சிந்தம் நமோது சிந்தம். அன்பே சிவம். அன்பே தெய்வம். இல்லை இல்லை, அன்பே சிவம். இல்லை இல்லை, அன்பே தெய்வம். என்னம்மா, சிவன் தானே அன்பு. என் வைஷ்ணவத்தில் அன்பில்லையா குருதேவா? சைவன் தானே முதலில் தோன்றியது. எப்படி இருக்க முடியும்? சிவன் அழிக்கும் கடவுள், திருமால் காக்கும் கடவுள். அப்பா, நீங்களே சொல்லுங்கள், காப்பவன் முதலிலா அழிப்பவன் முதலிலா? இளவரசி, இப்போது நான் குருவா அல்லது நீங்கள் எனக்கு குருவா? என் கேள்விக்கு இதுவா பதில்? மகளே, குருதேவர் சொல்வதைத்தானமா நீ கேட்க வேண்டும். சொல்வது யார் என்பது முக்கியம் அல்லம்மா, சொல்லப்படுவது என்ன என்பதுதான் முக்கியம். மன்னியுங்கள் குருதேவா, திருமாலையன்றி நான் ஒருவரையும் வணங்க மாட்டேன். காரணம் என்னம்மா? அப்பா, பிறந்த வீட்டின் பெருமையை காப்பாற்ற நான் நாராயணனை தான் வணங்க வேண்டும். மன்னர் பெருமானே, நாவின் திறத்தாலேயே இந்த நாணயத்தை வென்று விடுவார் நமது இளவரசி. இது சாதாரண குழந்தை அல்ல, அறிவின் பிறப்பிடம், ஆழப் பிறந்த மங்கை. அம்மா, என்னம்மா அழைத்தீர்களாமே? ஆமா, கோவிலுக்கு போக வேண்டும். இன்று சிவராத்திரி அல்லவா? சிவனாரின் ராத்திரிகளில் சிறப்பானது ஒரு ராத்திரி தானோ? அப்படி இல்லை அம்மா, உலகம் முழுவதும் ஆண்டவனுக்குரியதுதான். ஆனால் சில இடங்களில் தானே கோவிலை கட்டுகிறோம். அதே போலதான் ஒரு ராத்திரியை சிவராத்திரி என்று சிறப்பாக கொண்டாடுகிறோம். என்ன செய்வதம்மா, என் இதயம் சைவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே. என்ன, மறுபடியும் நமது மகள் திருமால் பெருமை பாடுகிறாளா? பரவாயில்லை, காலம் அவள் கண்களை திறக்கும். நாம் சிவ பூஜைக்கு போகலாம். என்ன ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறீர்கள்? தேவி, தேவலோகத்து பாரிஜாத மலர் என்றால் அதை செடியிலேயே விட்டு வைப்பதால் என்ன பயன்? ஆமா, பறித்தெடுத்து பூஜையில் வைத்தால்தான் மலராக பிறந்ததின் முழு பயனும் அதற்கு கிட்டும். தேவி, நமது அருமை மகள் அற்புதமான பாரிஜாத மலராய் பூத்து குலுங்குகிறாள். அதை உரிய இடத்தில் சேர்க்க வேண்டியது நம் கடமை அல்லவா? ஆமா, உடனே சுயம்வரத்துக்கு ஏற்பாடு செய்யலாமே. அதைத்தான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியானால் எல்லா தேசங்களுக்கும் ஓலை அனுப்புங்கள். இல்லை தேவி, இதை நான் ஒரு புதிய முறையில் நடத்தப் போகிறேன். நமது மகளின் ஓவியத்தை முதலில் எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் அனுப்புவோம். ஓவியத்தை விரும்புவோம் அந்த காவியத்தை காண வரட்டும்.
அவர்களில் ஒருவரை அவளே தேர்ந்தெடுக்கட்டும். சரிதானே? அப்படியே செய்யுங்கள் பிரபு. எங்கே அந்த பாண்டிய ராஜகுமாரியின் படம்? அட பாவமே, இது என்ன கொடுமை? அட போய் என் வேலையை பார்த்துக்கிட்டு. நில்லு. எதுக்காக இவளை பிடிச்சு தள்ளின? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இவ அம்மா எனக்கு சீர் கொடுக்கறதா சொன்ன 200 கழிஞ்ச பொண்ணை இன்னும் கொடுக்கல. இது நியாயமா? அதுக்காக எங்க அப்பா திடீர்னு காலமாயிட்டாரு. எங்க அம்மாவோட வாழ்க்கையே சீர்குலைஞ்சு போச்சு. இந்த நிலைமையில நாங்க எப்படி ஐயா சீர் கொடுக்க முடியும்? அட பாவமே. ஏயா? ஒண்ணு பேசாத. பொண்ணோட வந்தாதான் இவ என்னோட வாழலாம். ஓஹோ, சேர்ந்தே வரணுமா? வேண்டியது இல்லை. முதல்ல பொன் வரட்டும், அப்புறம் அந்த பெண் வரட்டும். அப்படியா? இந்த நீ கேட்டது 200 தான். இந்த பையில 300 களைஞ்சு பொண்ணு இருக்கு. ஆனா ஒண்ணு. சொல்லுங்க. முதல்ல பொண்ணு வரட்டும், அப்புறம் பெண் வரட்டும் சொன்னியே, இவ அப்புறமா வருவா. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ராத்திரி மட்டும் இவ என் கூட இருக்கட்டும். என்ன சொன்ன? இரு இரு இரு. இதுல என்னப்பா தப்பு? வழியோட போறவன் வலிய வந்து பொன் கொடுத்தனே, அந்த உரிமையில தான் கூப்பிடுறேன். இந்த பொண்ணை நீங்க வச்சுக்க. ஏய், இங்க வா. 1000 கொட்டி கொடுத்தாலும் இவன் நான் கட்டிக்கிட்ட மனைவி. புரியுதா உனக்கு? அது எனக்கு புரியுது. காலம் பூரா உன்னோட வாழ போறவ கிட்ட கூலி கேட்கற மாதிரி பொன் கேட்டியே, அந்த தப்பு உனக்கு புரியுதா? புரியுதுங்க. போ, மனசு திருந்திருச்சு. எனக்கு அதுவே போறோம். இந்தா, இந்த பெண்ணோட சேர்த்து இந்த பொண்ணையும் நீயே வச்சுக்க. இது என் கூட பிறக்காத தங்கச்சிக்கு இந்த அண்ணன் கொடுக்கிற பரிசம் இல்ல, பரிசு. என்ன மன்னிச்சிடுங்க. ஐயா, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. எந்த வீட்டுல மனைவி கண் கலங்காம இருக்கிறாளோ அந்த வீட்டுலதான் லட்சுமி குடியிருப்பா. தலைவரே, ஏன் இந்த பதட்டம்? பகைவர் படையெடுத்து வருகின்றனர். முதலில் நெருங்கிவிட்டனர். பாண்டிய நாட்டின் பைந்தமிழ் வீரர்களே, பகை முடிக்க புறப்படுங்கள். வீரத்தின் நிலைக்களமான உங்களை போர்க்களம் அழைக்கிறது. போர் முடிந்த பிறகு உங்கள் மனைவிமார்களில் எத்தனை பேர் ஆரத்தி கரைப்பார்களோ, எத்தனை பேர் அழுது புலம்புவார்களோ, நினைக்கும் போதே நெஞ்சம் துடிக்கிறது. நாம் போரை விரும்பவில்லை. ஆனால் நாட்டையும் நம் மானத்தையும் காப்பாற்றிக் கொள்ள போரில் இறங்குவதை தவிர வேறு வழியே இல்லை. பாயும் மடலையர்களே, பாண்டிய நாட்டில் புல்லும் புலியாகும், மரமும் மத யானையாகும் என்ற புதிய வரலாற்றை படைக்க புறப்படுங்கள். முழங்கட்டும் முரசு. மாப்பிள்ளை வீட்டார் ஆயிரக்கணக்கில் வருவார்கள் என்று மகாராணியார் ஏகப்பட்ட பேருக்கு சமயத்தை உத்தரவிட்டார்கள். ஆனால் அதனால் என்ன? மிகுந்தவற்றை தானம் செய்துவிட்டால் போகிறது. அமைச்சரே, அவர்களை சாப்பிட அழைத்து வாருங்கள். நான் பிறகு வருகிறேன். முதலில் இவன் சாப்பிடட்டும். குண்டோதரா, போய் சாப்பிடு. சாப்பிட வந்தீங்களா? போய் கையால் மட்டும் வந்துருங்க.
பசி பசி பசி. ஏன் குண்டோதரா, சமையல் கூடத்தில் இருந்த எல்லாவற்றையும் விழுங்கி விட்டாயா? இல்லை, பாத்திரங்களை விட்டு விட்டேன். இன்னும் உன் பசி அடங்கவில்லையா? இல்லை, தாகம் வேறு சுவாமி. மீனாட்சி, கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா? என்ன அப்படி கேட்டு விட்டீர்கள்? மதுரை நகரில் வளமான கிணறுகளுக்கும் வற்றாத குளங்களுக்கும் பஞ்சமே இல்லை. தண்ணீர், தாகம், தண்ணீர், தாகம், தாகம், தண்ணீர். சுவாமி, கிணறுகளும் குளங்களும் வறண்டு போய்விட்டன. குறையாத செல்வம், வற்றாத வளம் என்றெல்லாம் கூறினாயே. என்னுடைய அகந்தையை மன்னித்து விடுங்கள் சுவாமி. தண்ணீர், தண்ணீர், சுவாமி, தாகம். இன்னுமா உன் தாகம் தீரவில்லை? இல்லை. குண்டோதரா, வா. போதும் சுவாமி, ஊற்றை நிறுத்தி விடுங்கள். இல்லை, இந்த ஊற்று நீர் ஆற்று நீராக பெருகி எப்போதும் இந்நகருக்கு பயன்படும். இந்த புதிய நதிக்கு பெயர் என்ன சுவாமி? ஐயன் கை வைக்க தோன்றிய நதி, அதனால் வைகை என்றே வழங்கட்டும். நேரமாகிறது. நாளை வார்த்து கொடுக்க வேண்டியவர்களை அழைக்கலாமே. கொஞ்சம் பொறுத்துக் கொள்ள வேண்டும். மீனாட்சியின் தமையனார் அழகர் மலையிலிருந்து வர வேண்டும்.
முகூர்த்த வேலை முடிய இன்னும் ஒரு நாளிகை தான் இருக்கிறது. தேவி, கண்ணு கெட்டிய தூரம் வரை எந்த ரதத்தையும் காணோம். என்ன இது புதிய நதி? இதுதான் வைகை. சிவன் கை வைத்ததால் உண்டானது. அப்படி என்றால் ரதத்தை ஆற்றில் இறக்க வேண்டியதுதான். பெருமானே, முகூர்த்த வேலை முடிய போகிறது. கொஞ்சம் பொறுங்கள், அழகர் வந்துவிடட்டும். மீனாட்சி, விதி நம் விருப்பத்தை வென்றுவிடும் போல இருக்கிறது. மைத்துனரே, ஏன் இவ்வளவு தாமதம்? வைகையில் பெருமெள்ளம் வந்து விட்டது. அழகர் இறங்கப் போகிறார் என்றால் வைகையில் வெள்ளம் வரத்தானே செய்யும். முகூர்த்த நேரம் நெருங்கிவிட்டது. ஆகட்டும். அம்மையே அப்பா, மீனாட்சி சுந்தரேஸ்வரா, எம்பிரானே, கருணாமூர்த்தி, அன்னை மீனாட்சியுடன் மதுரையிலேயே எழுந்தருளி எங்களை காத்தருட வேண்டும். செந்தமிழ் புலவரே, எம் சித்தமும் அதுதான். செழிப்பின் அடையாளமாய் பச்சை நிற மேனியுடன் பைங்கிளியை கையிலேந்தி கருணையே வடிவாய் நிற்கின்ற அன்னையை வணங்கும் கன்னியர் திருமண பாக்கியம் பெறுவர். மணமுடிந்தோர் எல்லா நலங்களும் பெறுவர்.